இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன். அதாவது இது வந்து புல்லாங்குழல் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ தாய் தாய் பேசும் சங்கீதம். தாய் தான் வந்து முத குழந்தைகிட்ட வந்து அந்த சங்கீதம் பாடுற. அப்போ தாய் பேசும் இது தான் சங்கீதம் வந்து புல்லாங்குழல் என்று போட்டு தாராங்க. அதே போல் வந்து தாராங்க. இப்போ இப்போ அன்புன்றதும் இவர்கிட்ட இருக்கு, அப்போ ஈட்டின்றதும் இருக்கு. அப்போ ஈட்டியும் அன்பும் இருக்கிறதுனால இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க, இப்போ யுத்தங்களுக்கு இப்போ வந்து போகுது, யுத்தங்கள் தான் செய்தாங்க. இப்போ அன்பு என்ற சொல் வந்து தாயிட சொல். அன்பு என்று வந்து அன்பால் பாசத்தால் எதையும் வந்து அடக்கலாம். இன்றைய தான் அன்பு என்ற சொல். அப்போ ஈட்டியையும் அன்பு என்ற சொல்லால் அடக்கலாம். அதாவது அன்பு, ஆதரவு, ஒத்துமை இதெல்லாம் வந்து இருந்தால் ஈட்டியையும் ஈட்டியில் இப்போ கத்தி வெட்டு வந்தாலும் வாள் வெட்டு வந்தாலும் அடக்கலாம் இந்த அன்பு என்று சொல்லாது. அதாவது ஈட்டியும் அன்பும் என்று போட்டு தாராங்க. இது வந்து தாய்கிட்ட இருந்த பாஷைகள் தான் இவர்கிட்ட இருந்து காட்டுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து இவர் வந்து பிறவி எடுத்த உடனே 7 தாமரைக்கு மேல் நடந்து வந்தேன்னு இருக்கு. அப்போ இவர் அந்த பிறந்து வரக்குள்ளே கண்மலர் நீளம், அப்போ நெத்திக்கண் பூக்குது, அப்போ நெத்திக்கண்ணும் இருக்கு. அப்போ அப்போ இவருக்குள்ள வந்து சில அதிசயங்கள் இருக்கு. அதிசயங்கள் இருக்கிறதுனால இவரை வந்து மறைக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டால், இவர் தான் இப்போ ஜீசஸ்ட கண்மலர் நீளம், இவர்கிட்ட கண்மலர் நீளம். இப்போ ஜீசஸ் இப்போ சாவல்லன்னு போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கதையை இவங்க மாற்றுறாங்க. இப்போ கதையை வந்து எழுதுகிறாங்க. இவர் வந்து அந்த சித்திரவை செஞ்சு கொல்லப்பட்டாருன்னு. யாரால? அரக்கர்கள், அசுரர்கள் அப்படி அந்த கொல்லப்பட்டாருன்னு தான் இப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தடயங்களும் வைக்கிறாங்க. இப்படித்தான் யுத்தம் செஞ்சு தான் கொல்லப்பட்டாருண்டு. அப்போ இந்த யுத்தம் செய்யல என்று தான் இப்போ வந்து இவருக்குள்ள எடுத்து காட்டுற வந்து, அப்போ இவர் வார்த்தைக்கு வந்து ஜீசஸ் வந்து வாழ்ந்திருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ வந்து அந்த பாலைவனத்தில் எல்லாம் வந்து அப்பங்கள் கொடுத்து அது இதெல்லாம் வந்து செஞ்சு ஜீசஸும் வாழ்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி வாழ்ந்தேன்னு கேட்டால், இவங்க வந்து தான் ரிஷிகள், அதே மாதிரி முனிவர்கள், சித்தர்கள், தேவர்கள், தேவதைகள் எல்லாம் அவங்க. இப்போ மனித பிறவிக்கு